இப்ப ஏறி குருநாதா என்ன பாதி மூஞ்சிய காணா? குருநாதா என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? தமிழில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சீமான் அவர்களின் கட்சியை நாசம் பண்ணிய சாட்டை துறவர்கள், அதாவது சாட்டை மகன். தப்பா பேசுறேன்னு நினைக்காதீங்க. அவர் பேசுறதெல்லாம் ஒரு சிலதுல எடுத்து பார்த்தீங்கன்னா, என்னடா இது ஒரு கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து இப்படிலாம் அசிங்கமா பேச முடியுமா அப்படின்னு சொல்றதுக்கு அவர் ஒரு உதாரணம். இப்ப கட்சியை சேர்ந்தவர் அவர் மட்டும் தான் பேசுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்சியே அப்படிதான் பேசும். கட்சியில இருக்க அத்தனை பேர் எடுத்துக்கீங்களா, நாங்க வந்து ஒழுக்கமானவன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா எவனும் ஒழுக்கமா இருக்க மாட்டான். அத்தனை பேரை தரக்குறைவா பேசுறது மட்டும் தான் அந்த கட்சியோட வேலையாவே இருக்கும். இந்த எலெக்ஷனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2026 எலெக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இருக்கிறதுலே கேவலமான ஒரு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. எதுக்கு அந்த கேவலம் சொல்றேன்னா, கேவலமான வார்த்தைகளை யூஸ் பண்ணதும் கேவலமான அரசியலும் பண்ணதுதான் இவங்களோட தோல்விக்கு முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 வருஷமா ஒரு ஆட்சி ஒரு கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்குது. அந்த கவர்மெண்ட் 5 வருஷத்துல ஏகப்பட்ட குறைகள் இருக்குது. அந்த குறைகளை வந்து யார் சொல்லணும்? ஆப்போசிட் பார்ட்டி சொல்லணும். இந்த மாதிரி குறைகள் இருக்கு, மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்ட்டு. இந்த பட்டும் படாமலும் மேல சும்மா அந்த 16 லைட்டா இந்த பூசி முழுகாமல் இருக்கிற மாதிரி அப்படி பட்டும் படாம திமுக எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறது, சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்றது, இந்த மாதிரி பண்ணது மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இது என்ன அவங்களுக்கு புதுசா பழகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சாலும், ஆனா இது ஒரு பயங்கரமான மிகப்பெரிய மட்டமான தோல்வி. சாட்டை இந்த ஒருத்தர் போதுங்க, நாம் தமிழர் கட்சி அழிக்கிறதுக்கு இந்த ஒரு குட்டி சாத்தான் போதும். நீங்க லாஸ்ட்ல ஒரு முன்னாடி எல்லாம் ஒரு மீம் ஒண்ணு பார்த்திருப்பீங்க. ஒரு சூனியம் பண்ற மாதிரி அந்த பொம்மையை வந்து சாட்டை இருக்கிற மாதிரி குத்தி விஜய் கடி அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா அவர் இன்னும் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் வரைக்கும் விஜய் அவர்களை பண்ணிட்டு இருக்கிறாரு. விஜய பக்கா மாசம் சொல்றது, தற்கொலை சொல்றது, இன்னும் ஒரு சில வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச சாட்டை யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு வீடியோ டிலீட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்பவே டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா இவனுக்கு எப்படின்னா, பேசிட்டு பேசலன்னு சொல்றாங்க, நான் அப்படி பேசதான் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு தூக்கி கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனா அதே வாயால இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஜய் கட்சி ஆரம்பிக்கும் முன்னாடி நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா, இதே வாயி வேற மாதிரி பேசிட்டு இருக்கிறோம், ஓகேங்களா? இதே வாயி வேற மாதிரி பேசியிருக்கோம், விஜய் தூக்கி பேசியிருக்கோம். இப்ப இறக்கி பேசுற வாய் தூக்கி பேசியிருக்கோம். முக்கியமான தோல்வியே அவங்க ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது ஆளுங்கட்சியை ரொம்ப எதிர்க்காததுதான் இவ்வளவு பெரிய தோல்விக்கான காரணமா நான் பாக்குறேன். நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் அதை மாதிரிதான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த தோல்விக்கெல்லாம் சரி செஞ்சுட்டு வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இனிமே இந்த கட்சி அழிவை நோக்கி தான் செஞ்சு கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் சாட்டை அவர்கள் மட்டுமே. ஏன் சாட்டைன்னு சொல்றேன்னா, ஒரு கட்சி ஒரு இதா இருக்காரு, பொறுப்பா இருக்கு, ஒரு இடத்துல போய் ஒரு கூட்டத்துல பேசும்போது எந்த இடத்துல பேசினாலும் விஜய் பத்தி, எந்த இடத்துல பேசினாலும் விஜய் அவர்களை பத்தியே பேசிக்கிட்டு, அவங்களுக்கு தொண்டர்களை பத்தி பேசிக்கிட்டு, தற்கொலை கூட்டம் சொல்லிட்டு பேசிக்கிட்டு, இப்ப யார் தற்கொலையா நினைக்கிறா? இப்ப இதெல்லாம் தற்கொலை கூட்டமா? இவ்வளவு பேர் ஓட்டு போட்டு ஒரு கோடியே 74 லட்சம் பேர் ஓட்டு போட்டு வச்சிருக்காங்களே, அவங்க தற்கொலை கூட்டமா? புரியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சாரு. இப்போ ஒரு சிஎம் ஆகியிருப்பாரு. நேரத்துக்கு நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ண முதல்ல ஜஸ்ட் சிஎம் ஆகியிருப்பாருன்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா சிஎம் பதவியேற்பு விழாக்கான டேட் கண்டிப்பா வந்திருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டாரு. பட் நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கிறீங்க? வெளியவே பார்க்க முடியலையே சார். யூடியூப்ல மட்டும் வீடியோ போட்டு எங்கேயோ பதுங்கி இருக்கிற மாதிரிலாம் தெரியுது. ஆனா எனக்கு ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ சாட்டை லைவ் போட்டிருந்தாரு. அந்த லைவ் போய் பார்த்துட்டு இருக்க லைவா பார்த்துட்டு இருக்கும் போதுல மூச்சு மாறுது. சாட்டையோட மூஞ்சியை வந்து என்னாலே பார்க்க முடியல, அவ்வளவு பாவமா இருந்துச்சு. என்னொன்னு யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சுன்னா, உனக்கு வேணும்டா அப்படின்னு இருந்துச்சு. அதனால தயவு செஞ்சு நாம் தமிழர் ஒரு கட்சி, நான் எல்லாரையும் சொல்லுவாங்க, ஒரு கட்சியில இருக்கிறவங்கள பேசுறேன்னா அப்படின்னா, நான் எல்லா கட்சியில இருக்க சார்ந்த எல்லாரையும் நான் பேசுறேன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க அவங்கள பத்தி நீங்க கொஞ்சம் அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்டரி எல்லாம் பண்ணீங்க பாருங்க. நீங்க எந்த கட்சியிலாம் இருங்க, டிஎம்கே ஏடிஎம்கே, நீங்க எந்த கட்சியில கூட இருங்க, டிவிகேல இருங்க, எந்த கட்சியில கூட இருங்க, தயவு செஞ்சு நாம் தமிழர் அப்படின்னு சொல்ற ஒரு கட்சியில இருக்கிறீங்கன்னா நல்ல சிந்தனையா யோசிச்சு இருங்க. நீங்க வந்து டிவிக்கே தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்றீங்க, விஜய் வந்து சினிமா செலிபிரிட்டி அதனால ஓட்ட பிடிச்சி தள்ளிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க. அது நடக்கல, ஓகேங்களா? அது நடக்கல. ஒரு சில ஓட்டு அவங்க சிந்திச்சுதான் அங்க ஓட்ட போட்டிருக்காங்க. ஒரு மாற்றம் வரணும் தான் இவ்வளவு ஓட்டு போட்டிருக்காங்க. சும்மா யாரும் இவ்வளவு ஓட்டு நீங்க யாருமே போடல. வெறும் போனை பார்த்து மட்டும் ஓட்டு போட்டவங்க யாருமே கிடையாது.
எஸ் விழுந்திருக்கு. செலிபிரிட்டி அப்படின்னு சொல்ற அவரோட ரசிகர்கள் ஒரு சில ஓட்டு விழுந்திருக்கு. பட் எல்லாரும் திங்க் பண்ணி தான் இங்க போட்டிருக்காங்களே தவிர யாரும் திங்க் பண்ணாம இங்க போடல. ஓகேங்களா? பாஸ்ட்ல நடந்த ஒரு சில விஷயத்துக்காக இங்க மாறி இருக்கு. அது தப்புன்னு சொல்லல. பட் இதுல இருந்து டிஎம்கே ஓகேங்களா, டிஎம்கே வந்து ஒரு எதிர்கட்சியா எந்த மாதிரி பாப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாப்பீங்க. ஏன்னா அவங்க நான் பார்த்திருக்கேன், அது எதிர்கட்சியா இருந்துச்சுன்னா எந்த மாதிரி அவங்க ஒரு இதை கொடுப்பாங்க, ப்ரெஷர் கொடுப்பாங்க ஆளுங்கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பெரும்பான்மையோட ஜெயிச்சவங்க, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 130 140 சீட்டு வச்சிருக்கவங்களுக்கு அவ்வளவு நெருக்கடி இருக்கும். இங்க ஒரு 118 120 சீட்டுல தான் விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்க போறாங்க. அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய, அதுவும் ஆதரவோட தான் கூட்டணி கூட கிடையாது. அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து கூட்டணியோட வைக்கல. அப்படின்னு இருக்கும்போது வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷனுக்கு விஜய் தள்ளுவாங்க, டிஎம்கே எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இதே என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சாட்டை அவர்களும் சீமான் அவர்களும் ஏன்னா நேத்து கட்சி ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிட்டா, அதனால அப்படின்னு மூக்க குடைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே தேய்ச்சிட்டு கடுப்புல அவர் மேல பாயதான் செய்வார். வேற என்ன பண்ணுவாரு? வேற இதை விட்டா வேற என்ன பண்ண தெரியும் உங்களுக்கு? இதை மட்டும் தான் பண்ணுவீங்க. ஏன்னா அடுத்ததும் சாட்டை ஏவி விட்டு விஜய் கடின்னு சொல்ல போறீங்க. இருக்கிற ஒவ்வொரு தொகுதியில வாங்க 3000 ஓட்டே நம்ம 1000 ஓட்டா மாறும். அதுக்கு அடுத்த லட்சம் ஓட்டே இல்லாம கட்சியே இல்லாம போயிடும். இதுதான் நீங்க நாம் தமிழர் கட்சி அடுத்த லெவலுக்கு நீங்க போகணும், பல தப்புகளை திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த சாட்டை தூக்கி வெளியே போடுங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். நன்மையான அரசியலை பண்ணுங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு பேச்சு அப்போ ஒரு பேச்சுன்னு சொல்லிட்டு மாறி மாறி நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா நாம் தமிழர் ஒரு கட்சி இருந்ததாக அடையாளம் இல்லாம சீமானால் அழிக்கப்பட்டதா ஆகும். அதே மாதிரி இங்க திருநிதி அப்படின்னு சொல்ற ஒரு பேர்ல கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க. ரெண்டாவது நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க எப்படின்னா விஜய் அவர்கள் வந்து அவரு சம்பாதிச்ச காசை வச்சு நடத்திட்டு இருக்காரு. நிறைய பேர் அவங்க கூட சேர்ந்தவங்க காசை கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க, எங்க இருந்து அவருக்கு காசு வருது இப்பெல்லாம் பரப்பிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், அவர் சம்பாதிச்சாரு, அவரு அதை வச்சு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, அதை வச்சு இங்க ஆட்சியை பிடிச்சிட்டாரு. நீங்க இன்னும் வரைக்கும் திரள் நிதி அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க காசை வாங்கிட்டு இருக்கிறீங்க. மக்களுக்கு நன்மை செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த திரள் நிதியிலையும் யாராவது கஷ்டப்பட்டவங்ககிட்ட வாங்காதீங்க. நான் ஒரு சில வீடியோ பார்த்தேன், ஒருவேளை நீங்களே கொடுக்க சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அது நாம ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் வந்து காசு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. அவங்களே ஒரு நாள் கூலிக்காக போயிட்டு வராங்க, அவங்க கிட்ட காசை வாங்குறீங்க அப்படின்னா இந்த காசை அவங்ககிட்ட திருப்பி கொடுத்து அந்த ஒருவேளை சாப்பாடு வாங்குறதுக்காக கொடுக்குறதுக்கு இதை பாருங்க. நீங்க இந்த மாதிரி திறன் நிதின்னு வாங்கி ஒன்றும் இல்லை. அதே மாதிரி என்னன்னு சொல்லிக்கிறாங்க, எந்த கட்சியா இருந்தாலும் சரி கொஞ்சம் ஒரு ஒரு மக்கள்கிட்ட இருக்க ஒரு காசை வாங்குறீங்க, மக்கள் பணத்தை வச்சு ஏதாவது ஒண்ணு பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியது தானே. இவ்வளவு நீங்க திறன் நிதினு ஒண்ணு வாங்குனீங்கல்ல, அந்த திறன் நிதிக்கு ஏதாவது இருக்கான்னு தெரியல. நீங்க ஒரு சீமான் அவர்கள் வந்து இப்ப என்ன பண்ணலாம், எப்ப நான் இவ்வளவு அமௌண்ட் வாங்கினப்ப இந்த அமௌண்ட்டுக்கு இந்த செலவெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் அரசியலுக்காக இந்த செலவு பண்ணிருக்கேன், இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், இதெல்லாம் வந்து எல்லா கட்சியுமே ரிலீஸ் பண்ணலாம், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டுமே. இன்னும் நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில பஸ் ஸ்டாண்ட்லாம் நீங்க பாப்பீங்க, நீங்க ஒரு 5-6 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா இப்போ ஒரு நல்ல அழகான ஒரு குட்டி வீடு கட்டிக்க முடியும். 10 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா 10-12 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா நீங்க டபுள் பெட்ரூம் கூட நீங்க கட்டிக்கலாம். பட் நீங்க இன்னும் வரைக்கும் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட்லாம் பாத்தீங்கன்னா 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா 25 லட்ச ரூபான்னு இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்டோட வேல்யூ நம்ம கண்ணுக்கு தெரியும். இது 2 லட்ச ரூபா தேராத ஒரு பஸ் ஸ்டாண்டா, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு 20 லட்ச ரூபா போட்டு கட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணும். அப்போ இந்த காசுல எங்க போச்சு? நம்ம கண்ணு எதிர நடந்திருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் இங்க ஒரு மாற்றமா வந்திருக்கு. டிவிக்கு ஆச்சுல இதே மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சாட்டை மோனே சாரி, அவங்கள மாதிரி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் திரள் நிதி என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களுடைய பணத்திலே தன்னுடைய பிள்ளையையும் கொண்டு அமெரிக்காவிலே படிப்பித்த சீமான் என்கிற சாமானுக்கு இவர்கள் வடிவாக படித்திருக்கார். ஒரு கட்டுப்பணம் கூட திருப்பி இல்லை.